ஹாய் ஹலோ. நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையை சரி செய்ய டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சர்ஜரி பண்ணால் தான் இந்த பிரச்சனை வந்து சரியாகும், ஃபுல்லாக க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, சர்ஜரிக்கு என்னதான்ப்பா ஃபீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் லேக்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் இன்சூரன்ஸே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் அந்த வந்து சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்கும்போது பணம் இருக்கிறவங்க அந்த சர்ஜரி பண்ணிக்க போகிறாங்க. பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இதுக்கு ஒரு தீர்வாக வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இருக்கும். அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ 1 லேக் வந்து சர்ஜரிக்கு உண்டான ஃபீஸ் ஆகுதுன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 50,000 மட்டும் பே பண்ணால் போதும். மீதி கன்ஜெக்ஷன் பேசிஸில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூரில் KMCH ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது தனியாகவே. அந்த செக்ஷன் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சர்ஜரிக்கு உண்டான ஃபீஸில் வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக பெட்டு வாடகையிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஜெக்ஷன் பேசிஸில் கிடைக்குது. நீங்கள் பே பண்ண போகிற ஃபீஸ்லேயே வந்து ரூம் ரெண்ட்லேருந்து A to Z அனைத்துமே கவர் ஆகுது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். கம்பல்சரி அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பேசிஸில் நம்மளுக்கு அந்த சர்ஜரி நல்ல பாதுகாப்பான முறையில் தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது எப்படா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க நடத்துகிறது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து இந்த சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுல இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுற ஃபீஸில் அந்த ஸ்டூடெண்ட்டிருந்து வசூல் பண்ணுற அமௌண்ட்டை டேலி பண்ணிக்குவாங்க. இப்படி தான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. வித் ப்ராப்பரான முறையில் வந்து பண்ணுறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா, சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.